புறலீவுன்னு போகும்போது டேரெக்டாக நீ வெளியே போயிட்டு நாங்கள் சொல்லி அனுப்ப மாட்டோம். புறலீவு அனுப்பும்போது 2 நபர் ஜாமீன், 2 வந்து டாக்குமெண்ட்ஸ் டியூட்டி வாங்குவோம். ஒரிஜினல் வாங்கி தான் அனுப்புவோம். அவன் வெளியே போகிறது வந்து அந்த நபர் ஜாமீன் யார் கொடுத்தாங்களோ அவன் தான் பாதுகாத்துட்டு உள்ளே கொண்டு வரணும். வரலன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வந்துடுவோம். இது முன்னாடியே நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துருவோம். செகண்ட், இன்மேட்ஸ் வந்து நீ புறலீவில் எஸ்கேப் ஆகிட்டாலோ மற்ற போயிட்டாலும் நெக்ஸ்ட் டைம் உனக்கு புறலீவே கிடையாது. புறலீவுன்றது எமர்ஜென்சி இருக்குது, ஆர்டினரி புறலீவு இருக்குது. எமர்ஜென்சி புறலீவு வந்து 15 days 4 ஸ்பெல்லாக பிரிப்போம். 6 days 3-3-3ன்னு சொல்லி பிரிச்சு பேர் இருக்கு. ஆர்டினரி புறலீவு வந்து 30 days. இந்த ஆர்டினரி புறலீவு வந்து எலிஜிபிளே வராது அவனுக்கு. அதுவும் பார்த்தாம இவன் நான் சொல்கிறேன் ரெமிஷன் தரும்னு சொல்லி அந்த ரெமிஷன் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவோம். இதனால் அவன் வெளியே போயிட்டு ஜெயில் உள்ள வந்தாகணும். இல்லை நம்ம மறுபடியும் எப்படி இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவன் புறலீவில் ஒரு 10 நாள் எஸ்கேப் பண்ணாலும் சரி, 1 வருஷம் எஸ்கேப் பண்ணாலும் சரி, 2 வருஷம் போனாலும் மறுபடியும் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவனுக்கு தெரியும் இது நம்ம அரெஸ்ட் பண்ணோன்னா மறுபடியும் நம்மளுக்கு எல்லா சுதந்திரமும் பறிக்கப்பட்டு விடும்ன்றது தெரியும். அதனால் அவன் போனவன் வந்து கரெக்டாக வந்துடுவான். இதேமாதிரி ட்ரக்கை மற்றது யூஸ் பண்ணி வரும்போது நான் வெளியே வந்து நம்ம போதை பழக்க வேலை இப்போ நம்ம குடிச்சிட்டு நம்ம உள்ள ஒரு ஆள்காக்கில் வரானா அவனுக்கு நெக்ஸ்ட் புறலீவு நான் தரமாட்டேன். அதனால் இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து வரும்போது ஓரளவுக்கு நம்ம நல்லபடியாக வரணும்னு சொல்லி வருவான்.